வணக்கம் தரிகை. டைம் ஈக்குவல் டு மணி, மணி ஈக்குவல் லைஃப்னு இப்ப நான் 16,000 கோடி லாஸ் ஆன ஏர்செல் ஓனர் இருக்காருல்ல, அவர் சொன்ன டைலாக் லேட்டஸ்டா இது டைலாக் தான். அது இது நந்தகுமார் சார் கொடுத்ததுதான். சோ டைம் ஈக்குவல் டு மணி, மணி ஈக்குவல் டு லைஃப். இந்த நேரத்தை யாரு 24 மணி நேரத்தை பெட்டரா பண்றாங்களோ அவங்க வேணுங்கிறத அடையிறாங்க. எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு ஆளு ரொம்ப ஏழை வந்து இப்போ கல்யாணம் பண்ணாரு, பாம்பேல ரொம்ப ஏழை பழம ஏழை கல்யாணம் பண்ணாரு, ஒரு 500 கோடிக்கு பண்ணாரு. 500 கோடிக்கு வந்த ஏழைங்களுக்கு எல்லாம் 2.5 கோடி வாட்ச் கொடுத்தாரு. வந்ததுக்கு கிஃப்ட், ரிட்டர்ன் கிஃப்ட். அவங்க நண்பருக்கு ஒரு 2.5 கோடி 3.5 கோடி ஒவ்வொரு ஆளுக்கு வந்ததுக்கு. அவருக்கு என்ன தெரியும்னா, நல்லா பாக்குறப்ப அவருக்கு என்ன தெரியும்னா, பணத்தை விட்டதை ஈஸியா பிடிக்கிறதுக்கு அவர்கிட்ட வித்த இருக்குங்கிறது நல்லாவே தெரியும். ஜஸ்ட் லைக் தட் எடுப்பார். அதுல எந்த மாற்றம் கிடையாது. அவரால உடனே அடுத்த 2 நாள்லயோ 1 நாள்லயோ அடுத்த 3 நாள்லயோ 4 நாள்லயோ அவர் விட்ட 500 கோடி எடுக்கிறதுக்கு அவர்கிட்ட வித்த இருக்கு. இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்ல நீங்க லூஸ் அவர் செய்யறது. சரி, அவங்க பக்கா பிசினஸ் மேன். நான் உலகத்துல ஒரு ஆளு இளவரசியோட கல்யாணத்தோட இந்த கல்யாணம் அதிகம் செலவு பண்ணிருக்காங்க. லண்டன் இளவரசி கல்யாணத்தோட அதிக கல்யாணம் உலகத்துல ஒரு ஆள் இவங்களை மிஞ்சி யாரும் கிடையாதுன்னு தன்னை தெரிஞ்சுக்கிட்டாங்க. 2018 அவங்க பொண்ணு கல்யாணம் நடந்துச்சு, அதுல அவ்வளவு பண்ணல. பையன் கல்யாணம் நடந்துச்சு, 3வது கடைசி கடைக்குட்டிக்கு அவ்வளவு பண்ணி, நான் இல்லைன்னா பிசினஸ் கிடையாது, நான் இல்லைன்னா இந்தியாவே கிடையாதுன்னு நிரூபிச்சுட்டாங்க. இந்தியாவே ஒண்ணும் கிடையாது. இவர் காதல ஓட்ட போனா ஓட்ட போடுவாங்க. இப்ப இவர் காதல ஓட்ட போனா அவங்க கையில இருக்கு, ஓட்ட போட்டுருவாங்க. சீரியஸா அந்த அளவு அவங்களுக்கு வித்த தெரியுது. இவங்க எல்லாம் பாக்குறப்ப அப்ப நம்ம எந்த இடத்துல நிக்கிறோங்கிற கேள்வி மட்டும்தான் எனக்கு. வேர் வி ஆர் ஸ்டாண்டிங் பக்காவா தெரியுது. 500 கோடியில இன்னும் 500 இன்னொரு 0 போட்டு 50,000 கோடி செலவு பண்ணாலும் அவங்களால 4 நாள்ல எடுக்க முடியும். ஏன்னா எப்படி எங்க பிரச்சனை இருக்கோ பிரச்சனைக்கு ஆன்சரை கொடுக்க முடியும், எப்படி இந்தியா மக்கள்கிட்ட பணம் வாங்க முடியும் தெரியும், எப்படி ஜியோ ஃப்ரீயா கொண்டு வர முடியும், அதுக்கப்புறம் கொஞ்சம் காசு கொண்டு வர முடியும், அதுக்கப்புறம் கொஞ்சம் காசு வர முடியும், இப்ப ஏத்த முடியும், எப்படி IPL குள்ள வர முடியும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். நம்ம மூடுக்கு தகுந்தாப்புல வேலை பார்த்து நீமே நிக்க முடியாது. இந்த இருக்க உலகம் போற ஸ்பீட்ல சரியான ஸ்பீடா இருக்கு. அந்த ஸ்பீட்ல நிக்கலன்னா நம்ம காணா போயிருவோம், அடிச்சுக்கிட்டு வேற ஒரு ஆள் வந்துகிட்டே இருப்பாங்க. சோ அந்த ஸ்பீடுக்கு வேண்டியதுதான் இந்த ரிவ்யூ மீட்டிங்கா இருக்கட்டும், சுக்குபாய் மீட்டிங்கா இருக்கட்டும், அடுத்து உங்க MM மீட்டிங்கா இருக்கட்டும். சோ திருப்பியும் அடிப்படை இந்த தொழிலுக்கு வேண்டிய நேக்க கண்டுபிடிங்க. நேக்கு தெரியலையா உங்களுக்கு? நேக்க உங்களுக்கு தகுந்தாப்புல ரீப்ரோகிராம் பண்ணி கொடுக்குறோம். உங்களுக்கு எப்படி வரும்? விஜய்க்கு ஒண்ணு வரும், ரமேஷ் சாருக்கு ஒண்ணு வரும், ஜெயந்தி மேடத்துக்கு ஒண்ணு வரும். ஒவ்வொரு ஆளுக்கும் இங்க ஆட்டம் ஒண்ணுதான். நான் குளத்தூர்ல இருந்து நான் கிட்ட வரைக்கும் என் வீடு குளத்தூருக்கும் ஒரே வீடு தான் இங்க ஆபீஸ். இந்த ரூட்டை மட்டும் நான் 14 வாட்டி 15 வாட்டி மாத்திருப்பேன், என் வீட்டுக்கும் இந்த ரூட்டுக்கும். ஏன்னா எனக்கு ஒவ்வொரு டைம்லயும் ஒவ்வொரு மூடு வரும். மூடு வரப்ப எனக்கு எது எனக்கு வாஸ்து சரியா இருக்கோ அப்படி ரூட்டை வைப்பேன். இது ஒரே இடம் தான். இதே இவரு அதே அந்த இடத்துல இருந்து வரணும், இவர் வேற ரூட்ல இருப்பார். சோ ரிசல்ட் ஒண்ணுதான். ஆனா அவங்க பாடி கண்டிஷன், அவங்க மைண்ட் கண்டிஷன், அவங்க ஃபிட்டுக்கு தகுந்தாப்புல அவங்க இந்த ஒர்க்கோட நுணுக்கத்தையும் நூதனத்தையும் பிடிச்சுவாங்க. ஒவ்வொரு ஆள் உங்களோட நுணுக்கம் நூதனத்தை எப்படி பிடிக்க போறீங்க? சோ ஒரு சின்ன விஷயத்துல ஸ்டார்ட் பண்ணுவோம். என்ன விஷயம்னா வந்துட்டு மணி சாரோட வெற்றிக்கு, மணி சாரோட வெற்றிக்கு நான் பெருசா பாக்குறது என்னன்னா, நான் பெரிய விஷயமா பாக்குறது என்னன்னா, கம்பெனி எந்த ரூல்ஸ் போடுறதோ அப்படியே ஃபாலோ பண்றது. அவர் தானே நம்பர் 1 வர்றாரு வருஷம் எங்க கிட்ட. சார் எனக்கு இந்த ப்ராடக்ட் தர மாட்டீங்கன்னா ஒரு வாட்டி கேட்டது கிடையாது. எந்த ரூல் யாருக்கு இப்ப இந்த விஜய் சாருக்கு என்ன ரூலோ, ரெட்டி சாருக்கு என்ன ரூலோ அந்த ரூல் தான் அவருக்குமே. ஒரு நாள் கூட பிரேக் பண்றது கிடையாது. இதுல இதுல எனக்கு இந்த அமௌண்ட் கம்மி தாங்க சார் கேட்கறது கிடையாது. அவருக்கு என்ன, அவர் செட் ஆஃப் ரூல்ஸ். இதுதான் கம்பெனியோட ரூல். கம்பெனியை சொல்றத கண்மூடித்தனமா 100% ஃபாலோ பண்றாரு. அதான் அவர் வெற்றிக்கு பெரிய காரணம். அவர் பெரிய கேட்டுட்டாங்க. சோ உண்மையா ஓப்பனா சொல்றேன். சோ அதான் அவரோட வெற்றிக்கு நான் நினைக்கிற பெரிய காரணம். சோ ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம கை தட்ட மாட்டோம், ரைட்டா? அதாவது 2 விஷயம் இதுல இருக்கு. ஒரு விஷயம் என்னதுன்னா, இன்னொருத்தவங்க வெற்றியை கொண்டாடும் போது நம்மளும் வெற்றி பெறும், அவ்வளவுதான். அதாவது இப்ப யார சொல்றது, இவர் இருக்காரு, இவர் முறைக்கிறேன், சும்மா இருக்காரு, முறைச்சுக்கிட்டே இருக்கேன். அவர் என்ன பண்ணுவார்? ஒரு கடத்துக்கு மேல என்ன முறைப்பாரு. இன்னைக்கு முறைக்க முடியாம இருக்கலாம், நாளைக்கு முறைப்பாரு அவரு, ரைட்? ஆனா முறைப்பாரு, ரைட்? இல்ல அதே மாதிரிதான் நம்மளும் அவரு வெற்றி கை தட்டோம்னா நம்ம வெற்றிக்கு உலகம் கை தட்டும். அப்பதான் வெற்றியும் ஜெயிக்கவும் முடியும். சோ இது ஒரு கான்செப்ட். இன்னொரு கான்செப்ட் என்னதுன்னா, பணம் இருக்குல்ல, பணம் நம்ம உலகத்துல பிரிண்ட் பண்றதா இல்ல பிரிண்ட் பண்ணாம தானா இருக்கிறதா? பிரிண்ட் பண்றது தானே. ஓகேவா? அப்ப கான்செப்ட் என்னன்னா, இவர் விஜய் சாரால 10 கோடி சம்பாதிக்க முடியும்னா ரெட்டி சாராலையும் 10 கோடி சம்பாதிக்க முடியும். இங்க லிமிட் கிடையாது. இங்க ராஜசேகர் சார் தான் சம்பாதிக்க முடியும், ரமேஷ் சாரால் சம்பாதிக்க முடியும் கான்செப்டே கிடையாது.
யாரு நினைச்சாலும் அவங்க வச்சிருக்கிறதோட இவங்க அந்த தொகையோ இல்ல அதோட அதிகமான தொகையோ இல்ல அதுக்கு முடியும் அது. அதனால அடுத்த ஒரு வெற்றியை கொண்டாடுங்க. சரியா சார்? பிளாட் போறதுல வச்சோம்னா என்ன சார் வரும்? இன்கம் ஜாஸ்தி ஆகும். அவ்வளவுதான். டிரான்ஸ்ஃபரே பண்ணக்கூடாது. டிரான்ஸ்ஃபர் அந்த பிளாட் வரலையா அந்த கஸ்டமர் கூப்பிட்டு வராத கஸ்டமர் போடக்கூடாது. நம்மளே பணம் போடுறது நம்மளே மாத்துறது தவிர்க்கணும். ரைட்டா சார்? சோ இதுக்கு பின்னாடி பெரிய சயின்ஸ் இருக்கு, அதனால சொல்றேன். ரைட்டா சார்? சோ இதை தாண்டி வந்துட்டு ரொம்ப முக்கியமான விஷயம், நான் என்ன பண்ணேன், எப்பயுமே டே பிளான் பண்ணுவேன். டே வந்துட்டு இந்த வேலைகள் இருக்குன்னு பிளான் பண்ணுவேன், அதுக்கு நேரத்தையும் பிளான் பண்ணுவேன். அதுக்குரிய நேரம்னா என்னதுன்னா 10 மணிக்கு இந்த அப்பாயின்மெண்ட், எப்படி எனக்கு நானே அப்பாயின்மெண்ட், இந்த அப்பாயின்மெண்ட் 10 மணிக்கு சுனிலோட பேச போறேன், இவரோட சுனிலோட பேச போறேன், 10 மணி அப்பாயின்மெண்ட். திரும்பி 10:30 மணிக்கு வந்துட்டு ஜெயந்தி மேடமோட ஒரு மீட்டிங், திரும்பி 11 மணிக்கு வந்துட்டு இந்த வேலை வெளில போறேன், திரும்பி 1 மணிக்கு தான் வருவேன், 1 மணியில இருந்து 1:30 மணி வரைக்கும் கணேசரோட பேச போறேன், அதுக்கப்புறம் எனக்கு லஞ்ச் பிரேக்கு 2 மணி வரைக்கும், இன்னொரு ½ hour ரெஸ்ட் எடுக்க போறேன், 2:30 மணிக்கு தான் ஆபீஸ் வர போறேன். இப்படி வந்துட்டு ஒரு வாரம் ஒர்க் பண்ணி பார்த்தேன். இதோட ப்ரொடக்டிவிட்டி டோட்டலா வேற மாதிரி இருக்கு. அதாவது இன்னைய வேற இது இல்லாம ஷெட்யூலே பண்ணி ஒர்க் பண்ணி பார்த்தா அதோட ப்ரொடக்டிவிட்டி, அதாவது அந்த வேலை நமக்கு சில வாட்டி இருக்கு, வேலை பார்த்துட்டே நாள் கம்ப்ளீட் ஆகாம இருக்கும் தெரியுமா, அது மாதிரி இல்லை. ஒரு சர்க்கிள், ஒரு கம்ப்ளீஷன், அதை ரிவ்யூ திரும்பி இத்தனை மணிக்கு ரிவ்யூ பண்ண போறேன் இந்த நாளை,